தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மனமகிழ்ச்சியா இருந்தான். அப்படிப்பட்ட பிரிப்பரேஷன் நமக்கு வேண்டும். ஆமென் ஆமென். ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸை தேடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்திரிச்சு அந்த ட்ரெஸ்ஸை போடணும் இந்த ட்ரெஸ்ஸை போடணும் தேடக்கூடாது. சனிக்கிழமையே பிரிப்பரேஷன் பண்ணணும். எடுக்க வேண்டிய துணியை எடுத்து அயன் பண்ணி வைக்கிறோம். எல்லா காரியத்தையும் நீங்க பிரிப்பரேஷனா இருக்கும் பொழுது என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை நன்மை செய்வதற்கு என் தேவன் பிரிப்பரேஷன் உள்ளவராயிருப்பார். நாளைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை தேவன் பிரிப்பரேஷன் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் அவைக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நீங்க ஆண்டவருக்கு சனிக்கிழமையை நீங்க ஆயத்தம் பண்ணி வைக்கும் பொழுது உங்களுடைய தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க சனிக்கிழமையை நீங்க ஆயத்தம் பண்ணி வைக்கும் பொழுது ஆமென். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் பிரிப்பரேஷன் பண்ணுகிறவராக இருக்கிறார். நான் கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், நான் சனிக்கிழமையை ஆயத்தமாகி விடுவேன். ஆமென். எனக்கு தேவையான துணியில நான் சனிக்கிழமை அயன் பண்ணி வைத்து விடுவேன். அயன் பண்ண துணியில நான் செலக்ட் பண்ணி வைத்து எது போட வேண்டும் என்று சொல்லி ஆமென். அப்படி பண்ணும்போது தேவன் நமக்காக பிரிப்பரேஷன் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். நாமே ஆண்டவருக்கு என்ன காரியம் வேண்டும் என்று சொல்லி செலக்ட் பண்ணும் பொழுது என் தேவன் உங்களுக்கான காரியத்தை என் தேவன் செலக்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். தீர்மானம் பண்ணுங்க. தாவீதை போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று சொன்னபோது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன்.